ஆண்டவர் இன்றைக்கு யாருக்காக பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காதீங்க, நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காதீங்க. அது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய கட்டு. அந்த இடத்துல பிசாசு உங்களை கட்டி போடுவான். உங்களுடைய தரிசனம் எல்லாம் அங்கே கட்டி போடப்படும். உங்களுடைய சிந்தைய பிசாசு அங்க கட்டிடுவான். உங்களுடைய யோசனைகளை அவன் அந்த இடத்துல வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறதுனால அந்த இடத்தை விட்டு எழும்பி நீ நட, நீ நட. நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நட. நீ கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீ கிரியை செய்ய ஆரம்பிங்க, நீங்க உழைக்க ஆரம்பிங்க. நீங்க கவனத்தை அதன் மேல செலுத்தாம கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல செலுத்துங்க. கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.